இட்ஸ் போட் சினிமாவில் எந்த எப்படின்னா நெக்ஸ்ட் பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி வந்து ஸ்டேஜ்க்கு வந்தப்புறமா வந்து அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ப்ளே பண்ணிங்க செமையாக பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள செம குஷிப்படுத்திட்டாங்க. உண்மையிலே பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் அதுதான் இருந்தது வெளியே இருந்து. அதே மாதிரி விஜய் சேதுபதியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஆர்ஜே ஆனந்தியை பாராட்டினதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அந்த வீட்டிலே வந்து எனக்கு யாரும் என்னை சுற்றி விடாமல் பேசுகிற 2 ஆட்களில் ஒன்று நீங்கள், ஒன்று முத்துக்குமரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு ஹவுஸ்மேட்ஸ் கிட்டே வந்து டைரக்ட் பண்ணி விட்றாரு. ஸோ அப்போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துருவோம். அன்ஷிதா கிட்ட தயவு செஞ்சு நீ அழுவாத, அடிக்கு அவங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் அப்படிங்கிற மாதிரி உரிமையாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்ஷிதா லாஸ்ட்டாக வந்து பேசும்போது வந்து நான் எப்பயுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துட்டு போகிறது அவங்கக்கிட்ட தான் என்ன கொஞ்சிடுவாங்க, அதை மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பவிக்கு வந்து லவ் யூ சொன்னாங்க. அதுக்கப்புறம் அருண்கிட்ட வந்து கோயிலுக்கு போன்னு சொன்னீங்க, நம்ம போய் இப்போ அர்ச்சனை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தர்ஷிகா ஃபன் பண்ணு, ஸோ சமைச்சிட்டே இருக்காத அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து நான் இனிமேல் சமையல் கட்டு பக்கமே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ராணவ், ஸோ பசங்க கூட எனக்கு அவ்வளோவா கம்ஃபர்ட் வராது, இந்த வீட்லேயே முதல் முறையாக எனக்கு பயங்கர கம்ஃபர்ட் வந்தது ராணவ் கூட தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கப்புறம் கலாய்ச்சி விட்டதை பார்க்க முடிஞ்சுது. எனக்கு வந்து உங்ககிட்ட வந்து அக்கா பாசம் மாதிரி வந்து இருந்தது, அதுக்கு தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தயவு செஞ்சு டாஸ்க்குள்ளே வந்து க்ரியேட்டிவாக எதுவாக பண்ணடா, பிக் பாஸ்க்கே டஃப் கொடுக்காதரா அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி ஒரு சிங்கிள் மதருக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்க தனியாக தான் இருக்காங்களா அப்படிங்கிறது இப்போ தான் வந்து நிறைய பேருக்கு தெரியுது. ஏன்னா அடிக்கடி குழந்தைய பற்றி பேசியிருக்காங்க, பட் இப்போ தான் அவங்க சொல்லும் போது சிங்கிள் மதர் அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறமா சாச்சனா, ஸோ இதே மாதிரி நல்லா பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யாவுக்கு ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா மாதிரி வந்து சூப்பராக பேசுவாங்க, அது பேசி தான் வந்து அவங்க செம்ம ஃபேமஸ் ஆகிறாங்க. ஸோ அந்த டாஸ்கில் செமையாகவும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது ஆடியன்ஸ் எல்லாருமே சௌந்தர்யா மாதிரி வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல அவங்க பண்ணது வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின், ஸோ சௌந்தர்யா மாதிரி நீ பேசாத அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஏதோ சொல்லிவிட்டு, எனக்கு இந்த கேமில் உன்னை வந்து சுத்தமாக இந்த வீட்டுக்குள்ளே உன்னை மட்டும் தான் என்னால் ட்ரஸ்ட் பண்ணவே முடியல, ஏன்னா நீ கேமில் இருக்கன்னு நினைக்கிறேன், ஜாக்லினாக இல்லை, அதனால் உன்னை நம்ப முடியலன்னு நான் நினைக்கிறேன், நல்லா ப்ளே பண்ணுற, ஸோ ஸ்லோ டவுன் ஆகக்கூடாது, நெக்ஸ்ட் வீக்லேருந்து நல்லா ப்ளே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சௌந்தர்யாவும் ஜாக்லினும் வந்து பின்னாடி இருந்துட்டு ஏம்மா இப்போ தான் கொஞ்சம் திட்டு வாங்கியிருக்கோம், கொஞ்சம் நல்லா சொல்லுங்கள் அப்படின்னோடனே விஜய் சேதுபதி வந்து செமக்கடு போயிட்டார். நீங்கள் பண்ணதை நாங்கள் சொன்னோம், நீங்கள் பண்ணாததை நாங்கள் சொல்லலை, எங்கள் இப்போ பண்ணதுக்கு நீங்கள் அதை திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. இதுதான் வந்து ஃபைனலாக ஆர்ஜே ஆனந்திக்கு ஸ்டேஜில் நடந்த ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.